வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ராஜபுஷ்பா கிச்சனில் மசால் தோசைனா நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5-6 உருளைக்கிழங்க நம்ம என்ன பண்ணணும், தோலோடு கட் பண்ணி அலசிட்டு வேக வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துங்க. இதுக்கு தேவையானது பல்லாரி வெங்காயம், துருவிய மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நான் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு நான் நெய்யில் தான் செய்கிறேன். நெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து தேவையான அளவு கடலப்பருப்பு சேர்த்துங்க. கடலப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. 6-7 உருளைக்கிழங்குக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது துருவிய மஞ்சள் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே உப்பை சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அடியில் வானலியில் கீழே அடியில் பிடிக்காது நமக்கு. அதை உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் நல்லா அழகாக வதங்கட்டும். அது வதங்குற வரைக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்கை உரித்து இதே மாதிரி நல்லா மசித்து எடுத்துங்க. மசித்து எடுத்த உருளைக்கிழங்கை இப்போ நம்ம அந்த வதங்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்தில் போடலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இப்போ அந்த உருளைக்கிழங்கை அதில் சேருங்க. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இது இப்படியே வதக்கி எடுத்து பூரிக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா. ஆனால் அது ஸ்பெஷலாக ஒன்று சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கலக்கி விட்டு நீங்கள் அந்த மசாலாவில் சேர்த்திங்கன்னு வச்சிங்களேன், சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். இதேமாரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சேர்த்து விட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துங்க. இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு தக்காளியை நல்லா கரைய விட வேணாம், இந்த தக்காளி போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். ஹோட்டலில் சாப்பிட்றத விட ஒரு முறை இதை மாதிரி இந்த மசாலா செஞ்சு தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் செய்வீங்க. அழகாக தோசையை ஊற்றி சுற்றிரும் நெய் விட்டு நல்லா நைஸாக ஊற்றுங்க. திருப்பி போட்டு ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி அழகாக ஒரு பக்கம் கட் பண்ணி இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அதை அழகாக வச்சு அது கூட நீங்கள் கார சட்னி தடவி அது மேலே அந்த மசால் தோசையை வச்சு பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ராஜபுஷ்பா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.